அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம். நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறதுல இப்போ லேட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ, இவங்களாவே கையில் ஒரு செல்லை வச்சுக்கிட்டு பொருத்தம் பார்க்குறாங்க. அது சரியானதே கிடையாது. உதாரணத்துக்கு சிங்கத்துக்கும் யானைக்கும் தான் பகை. ஆனால் அதில் நிறைய மிருகங்கள் பகைன்னு வரும். அப்புறம் இந்த ஜாதகம் வேண்டாம், இதில் 6 பொருத்தம் தான் வருது, இந்த ஜாதகம் வேண்டாம் 5 பொருத்தம் தான் வருதுன்னு இவங்களாகவே ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த 10 பொருத்தம் என்னன்னே தெரியாமல், ஜாதகத்தை பற்றி தெரியாமலேயே நீங்களாகவே ஒரு முடிவு பண்ணினா அப்புறம் லேட் ஆகாமல் என்ன பண்ணும்? நிறைய பேர் நான் 4 வருஷமாக அழைகிறேன், 5 வருஷமாக அழைகிறேன்னு சொல்கிறீங்க. சரியான ஒரு புரிதல் இல்லைன்னா இப்படித்தான். சில பேர் சொல்கிறாங்க, 4 பேர்கிட்ட பொருத்தம் பார்த்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சரி எதுக்கும் இன்னொரு ஜோசியர்கிட்ட பார்ப்பேன்னு போனால் அவர் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஜாதகத்தை கழிச்சிட்டு தான் ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த ஜாதகத்தை அப்படியே ஒதுக்குறீங்க. 8 வருஷத்துக்கு கிரகம் சரியில்லை, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா குழந்தை பிறக்காது, தாரம் தங்காது, இப்படி அபசகுணமாக சொல்கிற ஜோசியர்கள்ட்ட நீங்கள் எதுக்காக போகிறீங்க? ஒரு உண்மையான சம்பவத்தை இப்போ சொல்கிறேன். பொருத்தம் பார்த்தப்போ, ஒரு ஜோசியர் பொருத்தம் பார்த்தப்போ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி, ஆனால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு நான் சொல்லி ஒரே வருஷத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. இப்படி நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும். எதுக்காக நம்ம 5 மாதத்துக்கு மருந்து கொடுக்குறப்போ அல்லது 7 மாதத்துக்கு வளகாப்பு போடுறப்போ, கல்யாணத்தன்னைக்கு கழுத்தில் தாலி ஏறுறப்போ கைராசியான வயது முதிர்ந்தவங்களை நாம் நிற்க வைக்கிறோம்னா அவங்களோட ராசி இவங்களை வாழ வைக்கும். இது உண்மை. அதனால தான் பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படிங்கிறது. ஒரு நல்ல மணமகன் அல்லது நல்ல மணமகள் அழகில் மட்டும் இல்லைங்க, குணத்திலையும் இருக்கணும். ஜாதக அமைப்பு, ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும், பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும். கிரக அமைப்புகள் நல்லா இருந்தால் தாராளமாக திருமணத்தை பண்ணி வைங்க. இந்த காலத்து நடைமுறையில் பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. திருமணம் ரொம்ப காலதாமதமாகறவங்க முருகன் கோயிலுக்கு போங்க. முருகன் கோயிலில் போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. உட்காந்து முருகன்கிட்ட மனமுருகி நல்லா வேண்டுங்க. முருகன் நிச்சயமாக ஒரு நல்ல வழியை காட்டுவார். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.